நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்தார். அவருக்கு உள்ள லட்சணம் என்ன? மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல இருந்து பாருங்கள். அவர் சீஷர்களை பார்த்து கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போது எல்லாரும் சொன்னார்கள், சிலர் உம்மை யோவான் என்றோம், எரேமியா என்றோம், எசேக்கியேல் என்றோம், அந்த தீர்க்கதரிசி என்றோம், இந்த தீர்க்கதரிசி என்றோம் எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். அப்போது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு, சீமோன் பேதுரு பிரதித்தரமாக மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை, இந்த இடத்தை நல்லா கவனிக்கணும். சீமோன் பேதுரு ஆண்டவர் பார்த்து இப்படி சொல்லியிருக்கலாம்ல, நீ மரியாதையின் மகன் இல்லையா, நீ யோசேப்பின் மகன் அல்லவா என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் சீமோன் பேதுரு நீ மரியாதையின் மகன் சொல்லல, நீ யோசேப்பின் மகன் சொல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரனான கிறிஸ்து நீதான் என்று அறிக்கையிட்டார். ஆகவேதான் இயேசு அவனை பார்த்து சொன்னார், சீமோனே, இது உன்னுடைய மாம்சமும் ரத்தமும் சொல்லவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உன் வழியாக சொன்னார். ஆகவே நீ பேதுருவாய் இருக்கிறாய், கல்லாய் இருக்கிறாய். அந்த விசுவாசம் இயேசுவை மரியாதையின் மகன் என்று சொல்லல, யோசேப்பின் மகன் என்று சொல்ல உலக பிரகாரமாக சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரனான கிறிஸ்து நீதான் என்று அறிக்கையிட்டானே, அவனை கொண்டு தான் கர்த்தர் தன்னுடைய உடலாம் சபையை இந்த உலக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் கடைசி வசனம், அவர்கள் ஜனங்களிடத்தில் தயவு பெற்று வாழ்ந்தார்கள் சொல்லிட்டு 2வது கடைசி வசனம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களே. எல்லாரும் வாய்த்தாலும் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே அல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளை கொண்டு வந்து சேர்த்தா விசுவாசிக்கிற அளவிலே சொல்லுங்க. அப்போ சபைக்கு வெளியில ரட்சிப்பு இல்லை, இயேசுக்கு வெளியில ரட்சிப்பு இல்லை, பைபிளுக்கு வெளியில ரட்சிப்பு இல்லை, இயேசுக்கு வெளியில, சபைக்கு வெளியில, இந்த வசனத்துக்கு வெளியில உலகம் இருக்கிறது, சினிமா இருக்கிறது, இச்சை இருக்கிறது, குடி இருக்கிறது, விக்கிரங்கள் இருக்கிறது, அக்கிரமங்கள் இருக்கிறது, அநியாயம் இருக்கிறது. இதெல்லாம் இயேசுக்கு வெளியில, சபைக்கு வெளியில இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட குடியில, குப்பையில, சாக்கடை இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு அவர்களை சபைக்கு அனுப்புகிறார். பார்த்தீங்களா? அன்னதினமும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. அப்ப சபை வந்து டெய்லி என்ன பண்ணிருக்கணும்? திறந்திருக்கணும். தயவு செய்து புரிஞ்சுக்கிறார். கர்த்தர் அனுதினம் வேலை பண்ணிருக்கிறாரு. அப்ப ஊழியக்காரர் வந்து ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு நாள் 2வது சபை திறக்கக்கூடாது. 6 நாள் ஊழியக்காரர் அன்எம்ப்ளாய்டா இருக்கக்கூடாது. அவன் பிசாசை வந்து அவர் பிடிச்சி அவர் பிசாசை வேற லைன் கிட்டு போயிடுவான். நீ புரோக்கராவா, இடம் வாங்கி கொடுக்குற புரோக்கரவா, பொண்ணு பார்க்குற புரோக்கரவா, மாப்பிள்ளை பார்க்குற புரோக்கரவா, அது உனக்கு கமிஷன் கிடைக்கும், உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும். புரோக்கர் வேலைக்கு தான் 100கணக்காக சுற்றி இருக்கிறான். புரோக்கர்னா 2 உண்மை பேசணும், 8 பொய் சொல்லணும், அவன் தான் புரோக்கர். ஊழியக்காரனா 10 சத்தியமா தான் பேசணும், அவன் தான் ஊழியக்காரன். தினமும் தேவனுடைய சபை திறந்திருக்கணும், தினமும் தேவனுடைய சபையில ஜெப தூபம் ஏறிட இருக்கணும், தினமும் ஜனங்கள் வருவாங்க, அதுக்கு ஜனங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும், பல ஊழியர்கள் ஏற்பாடு பண்ணணும், வரவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு வைக்கணும். சுத்து வட்டாரத்துக்கு எத்தனை பேர் வேதனையோடு வருவாங்க, தேவனுடைய சபைக்கு இயேசு வீட்டுக்கு வரணும்னு வருவாங்க, அங்கே ஜெபிக்கிற ஆட்கள் இருக்கணும். தினமும் தேவன் சபைக்கு ஜனங்கள் அனுப்பிக்கொண்டே இருப்பார். அப்போதான் நம்ம 5,000 ஆத்மா பார்க்க முடியும். இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை 2வது, 2வது, 1வது, 1வது, 3/4 இப்ப 4 நிமிஷம் தான் பிரசங்கம் ஆயிடுச்சு. 3/4 கத்தவன் கட்டிட்டு வந்த பிரச்சனை அவன் சுயப்பரணத்தை சொல்லிட்டு, நான் மேலே போனேன், கீழே போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், தேர்வுக்கு போயிருக்க மாட்டான், பர்வத்துக்கு போனேன்னு சொல்லிட்டு இருப்பான், பாதாளத்துக்கு போனேன்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் கதை சொல்றதுக்கெல்லாம் சபை கிடையாது, உலகம் எங்கும் போகணும்னு சொன்னார், அதுக்கு தான் சபை. இல்லையா? எவனாவது ஒருத்தர் பரலோகம் போகணும்னு சொன்னா நல்லா நினைச்சுக்கணும். இப்பெல்லாம் வாரம் தமிழ்நாட்டில் பரலோகம் பயந்துறாங்க. கேமரா முன்னாடி சொல்ல வேண்டிய பொய்யெல்லாம் பவுடர் போட்டு நல்லா சொல்லி முடிச்சிடுறாங்க. போனவன் கூட பணம் பரலோகத்துக்கு பிதாவை பார்த்தா அவர் கூட டீ குடிச்சேன், ஏசுநாதர் பக்கத்திலேயே டவுன் வச்சு நின்றுந்தார். அவரை பார்த்துட்டு வந்தேன். திரும்ப அடுத்த மாதம் போட்டு ஒரு பிளான்ல இருக்கிற
அதனால நீங்க இனிமே மாசம் ஆளுக்கு 10,000 ரூபாய் அனுப்புவீங்க. ஏன்னா இவங்களுக்கு டிக்கெட் வாங்க பண்ணணும். இது போல ஏமாற்று பேர் வழிகளால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆகவே அவன் அங்க போன இங்க போன பாதாளம் போனலாம் ஒருத்தரோட சேர்க்கக்கூடாது. தெரியுமா? நீ முதல்ல தெருவுக்கு போ, கிராமத்துக்கு போ, ரோட்டுக்கு போ, ஆஸ்பத்திரிக்கு போ, ஆத்மாவை தேடி போ. அதுக்கு தான் ஊழியக்காரன் வேணும். பகலம் போனா பாதாளம் பண்ணவங்களுக்கு ஊழியக்காரன் தான் வேணும். விளக்குறா? அது ரெண்டாவது கதை. நீ போறியா போறியா ரெண்டாவது கதை. உன்னை இட்டு போறவங்கள முடிவு பண்ணணும். நீ நான் எப்படி போயிட முடியும்? அவர்களே முடிவு பண்ண. அதுக்கு தானே வர போறாரு. அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, அனுதினமும் கர்த்தர் சபைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை கொண்டு வந்து சேர்த்தார். அப்ப சபையில தான் ரட்சிப்பு ஆரம்பமாகிறது. பைபிள் சொல்லுது மத்திய 24:13, இறுதி வரைக்கும் நிலைக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். ஆண்டவராக இயேசுவோடு இறுதி வரைக்கும் நீ நிலைக்கணும். இறுதி வரைக்கும் நீ சபையோடு நிலைக்கணும். இறுதி வரைக்கும் நீ சத்தியத்தோடு நிலைக்கணும். இறுதி வரைக்கும் நீ தேவனோடு நிலைச்சிருக்கணும். அப்பொழுது அந்த பூர்ண ரட்சிப்பை